பப்பி கிச்சனில் சிம்பிளாக கொஞ்சம் வித்தியாசமாக சௌச்சௌ கூட்டு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் குயிக்காகவும் செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய், அவங்க கூட்டுக்கு தகுந்த மாதிரி தேங்காயோட அளவு கூடவா குறைச்சிக்கோ செய்யுங்க. அடுத்தது துவரம்பருப்பு அதுவும் கூட்டுக்கு தேவையான அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதோட 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் சௌச்சௌ, பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, மிளகாத்தூள் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன், அதனால் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அடுத்தது அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டுட்டு குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான சௌச்சௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக எப்பயும் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிடலாம். பெருங்காயம் போட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமும் செஞ்சிடலாம். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.